வீடியோ முட்டை நீ ஒன்றும் சரி போட்டு போகாது கை வலிக்கும் அவனே நம்ம அமுச்சு விடுவாங்க
சம்பூர்ண ராமாயணம் என்னும் இந்த நாடகம் ஆமா 77வது ஆண்டு இந்த ஆண்டு இந்த வருஷம் 77வது இருக்க இந்த நாடகத்தை நீ எவ்வளவு பெரிய எழுத்து எழுதினாலும் ஆமா அந்த எழுத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தால்தான் ஆமா அப்படின்ற மாதிரி ஆமா குழந்தைகளே பிறந்தாலும் ஆமா அந்த மூக்கின் வடிவம் ஆமா கண்ணழகு பல்லழகுன்ற மாதிரி அந்த புள்ளி ஒன்று இல்லை என்றால் எழுத்துக்கு அர்த்தமே கிடையாது. அப்படி என்ற கோலம் போட முடியும். ஆமா இந்த சம்பூர்ண ராமாயணத்தை உருவாக்கியவர்கள் கோவிந்தசாமி பிள்ளை அவர்கள். கோவிந்தசாமி நாடக ஆசிரியர். ஆமா. அதன் பிறகு சண்முக நாடக ஆசிரியர் இரண்டாவதாக. ஆமா. மூன்றாவதாக கந்தசாமி பிள்ளை. கந்தசாமி பிள்ளை. அப்படி வாழையாக நாங்கள் நடத்தி வந்திருக்கோம். ஆமா 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 ஆமா. அப்படி இருக்க இதோ இந்த தமிழ்நாடு வந்த போது ஆமா
என்னுடைய விளக்கம் ஏமா நீ இந்த சபைக்கு வந்திய நீ யாரு உன் பேரு என்ன விளக்கமா கூறியம்மா சரி ஓகே ஓகேவா இங்கிலீஷ் கேட்கறது வாங்க தூக்குடா என்னாச்சு 4 வாட்டி பேதி ஆச்சு பாட்டு பாடி வந்து பார்த்தா பட்டு வந்து ஆமா விகில் அடிக்கலாம் அடிப்பா என்ன பார்த்து விகில் அடிக்கலாம் உனக்கு ரசிகர் கூட்டம் நிறைய ஆமா 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 இருக்க என்னுடைய பெயர் விமர்சனம் ஆழ்வார். ஆமா ராவணேஸ்வரன் தமிழே கும்பகர்ணன் இவர்கள் 3 பேருக்கும் ஆமா நான் தான் இளைய தங்கை. ஒரே ஒரு தங்கச்சி. ஆமா ஒரே ஒரு தங்கச்சி. அதே இந்த போடு போடுறேன். என் பெயர் தான் ஒரு மணி நேரம் தெரிச்சு அப்புறமா பஞ்சவடி வனத்தில் உன் குமாரனாகிய அம்மான் ஆமா ராவணனை கொல்வதற்காக ஆமா சின்னம் சிறு வயதில் சிறு வயதில் என் அண்ணன் ஆமா என் வீட்டுக்காரர் ஆமா காலகை ஆமா அவர்களை வாளால் அடித்து அடித்து கொன்று விட்டான். உண்மைதான்.
அதை பைதிக்க வேண்டும் என்று வேண்டுமென்று நான் ஆ, என் பிள்ளையை ஆ, சிறு பிள்ளையிலே ஆமா பள்ளிச்சாலைக்கு அனுப்பாமல் ஆமா அந்த ஈஸ்வரனை நோக்கி நோக்கி தவம் செய்து தவம் செய்ய இந்த ஆகாயத்தில் இருந்து ஆமா சுடர் வாழும் வாழும் மழுவா யுத்தமும் மயிவா யுத்தமோ என் மகனுக்கு ஆமா இன்று பெற வேண்டிய வர வேண்டிய நாள் இன்று நாள் வர வேண்டிய நாள் பஞ்சவடி வனத்திலே மரத்தில் பெரிய ஆலமரமாக மரத்தில் அமர்ந்து ஆமா தவம் செய்து தவம் செய்து கொண்டிருக்கிறார் அண்ணவனை பார்த்து வரு. அவருக்கு வேண்டிய கையில கொண்டு போலாமா ஆஹா ஏம்மா, பஞ்சவடி வனம் வனம் கிட்ட நெருங்கி வந்து கிட்ட கொண்டிருக்கின்றது. நெருங்கி வந்து கொண்டிருக்கிறோம் என் மகன் ஆ, இன்னும் சற்று தூரத்தில் தான் ஆமா ஆமா அங்கதான் தபம் செய்திருக்கிறார் ஆலமரத்துக்கு போய் பார்த்தால் பார்க்கலாம் தெரியும். ஆ. பாண்டாலே அரிசி சூப்பனக பாண்டாலே நொண்டி நடக்கிறேன் உங்ககிட்ட தான் இது வேலையா பூரா வேலையை அவருக்கு தாங்குது. பாட்டு வைக்கிறதுக்கு இருக்கிறார் நம்ம. உங்ககிட்ட நடக்குது வேலையா ரெண்டு பேர் தான் ரெண்டு பேரும் ஒரே லெவல்ல ஒரே ஐட்டம் ரெண்டு பேரும் ஒல்லியாக்குறானுங்க பாரு. ரெண்டு பேர் தான் உங்க புள்ளிக்கு ஆப் ஆமா அம்மா ஆஹா பஞ்சவடி வனம் வந்து விட்டோம் நெருங்கி வந்துட்டோம் ஆமா அதோ பார்த்தால் ஆமா பெரிய ஆலமரமாக தெரியுது தெரிகிறது சென்று பார்ப்போம் ஆ ஆ என்னடா இது? வெறும் ரத்தாரா ஒரு மகன் ஆலமரம் இரண்டு பிளவாக கிடைக்கிறது. என் மகனுக்கு என்ன ஆனது? ரத்தாரா ஒரு மரம் இரண்டு பிளவாக கிடைக்கிறது. என்னடா இது? என் மகனை கொண்டு விட்டார்களா? என்னடா இது? எப்படியாவது அந்த சங்கரன்மாள் வாங்கி பழி தீர்க்க வேண்டும் என்று நினைத்தேனே. ஆமா ரத்தார ஒரு ஆனா, ஐயோ மகனே ஐயோ மகனே ஐயோ மகனே ஐயோ மகனே உன்னை அறியாமல் அன்னாரை மதித்தீரே.
ஐயோ மகனே, ஐயோ என் கணவனையும் இழந்து விட்டேன். ஆமா என் மகனையும் இழந்து விட்டேன். ஆமா ஏண்டா கண்டவர்கள் ரோட்டில் போனால் ஆமா முண்டச்சி என்று சொல்வார்களே. ஆமா ஆமா நான் என்னமோ வருவோர்கள் நம்மள முண்டச்சி அதே வரான்னு சொல்லுவார்களே அவங்க எல்லாம் என்ன ஆமா ஆனா யார் யார் என்ன நினைப்பார்களோ இந்த உலகம் நம்ம இழிவாக பேசுமே. சுத்ததான் இல்ல புள்ளையும் போச்சு. புள்ளையும் போயிடுச்சு. ஆமா ஆமா நான் என்ன செய்கிறேன்? எல்லாம் செய்யலாம் ஐயோ மகனே, உன்னை ஆரண்டு மணித்தேன் மகனே. ஐயா மகனே, உன்னை ஆரண்டு மணித்தேன் மகனே. அந்த இடமும் இல்லை பாடலியாது இந்த வனத்தில் வந்து எவருமே கொண்டாடும் ஒற்றை வேண்டே. என்று சொல்வாரே ஒற்றை வேண்டே. அந்த தவறெல்லாம் ஒற்றை என்று சொல்வாரே. ஐயோ மகனே ஐயோ மகனே போயிட்டானா மகனே, இந்த உலகமெல்லாம் என்னை இழிவாக பேசுவார்களே. ஆமாமா ஏண்டா, நான் என்ன செய்கிறேன்? என்ன பண்ணலாம் யார் பண்ணாங்க தெரியுது ஏண்டா பார்த்தால் ஓர் ரிஷியாக பட்டவர் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றான். முனிவர் இப்ப லேட்டஸ்ட் முனிவர் அப்படித்தான். யாரோ ஒரு ரிஷியாக பட்டவன் தவ நிலையில் இருக்கின்ற அண்ணவரை கண்டால் தெரியும். தண்ணில் வந்து வீராக தவமே செய்த என் செல்வன் தவமே செய்த கொஞ்ச பேரை வீருடன் நன்றாய் விவரமாய் சொன்னால் ஆட்சி இந்த கானகத்துல
எங்க பஞ்சு வடிவானோ வாங்குச்சி வாயா வாங்குச்சி வாயா செவ்வான்னு காட்டுல யாரும் ஒன்னாலும் இருக்கலாம். ஆமா. இல்லைன்னா உங்க பஞ்சு வடிவானா? எங்க பஞ்சு வடிவானத்துல நான் ஒரு முனிவன். அப்பா நீ நீ 3 வேற நீ அப்பா தள்ளி கல்லு இல்ல மேல கை வைக்காத தள்ளி தள்ளி பொம்பளை காரதான் கையில மேல போடு. ஏய் முனிவர் தாண்டா இப்ப 4 பொண்டாட்டி வச்சுங்கறான். இவர் கிட்ட வேணும் சாப்பிட தெரியுமா? அதான் அவர் ரஞ்சிதாவை வச்சிருந்தாங்க. ரஞ்சிதமேனு வருவாரு. ஏய், உனக்கு தெரியாத காரியம் ஒன்று நமக்கு இருக்காது. இந்த வழியாக என் மகன் தேதாதுசூரன் தவம் செய்து கொண்டிருந்தான். நான் பாக்கலையே. அண்ணவனை பார்க்க ஏய் பார்க்கலையா? உனக்கு தெரியாத ஒரு காரியம் இருக்காது. இருமா கேட்டு அப்புறமா இருமா. நானு ரிஷி இப்படி இந்த அடர்ந்த காற்றுக்குள்ள எப்படி வரும்? வருதா? வராது. யாருன்னா ஒரு குரல் சத்தம் கேட்கணும். கேட்காது. சுத்தி காடு பாரு. ஆமா. புல் போலார் தான். உள்ள விச்சாஞ்சேரி தான் உட்கார்ந்து பூரா சின்ன அப்படின்னு கத்துனா கூட உங்களுக்கு தெரியாத கத்த முடியாது. இவன் ஒருத்தன் தான். அப்படி இருக்க சொல்ல உங்களுக்கு தெரியாத யாரு இந்த பையன் யாரு சொல்லு. நான் சொல்றேன். ஏந்து ஒழுங்கா சொல்லிடு. ஒழுங்கா சொல்லிடு. என்ன பண்ணா கூட்டல போச்சு. சொன்ன போத சூர்பனாக கேளாய். உன்னிட மைந்தரை கொன்ற பெற நாங்கள் ஒருவரும் அறிய மாட்டோம். வல்லமையுடனே மூவர் வடற்பஞ்சி வடியினிலே எல்லையில் நிற்கிறாரே. எல்லையில் வந்திருக்கும் இளம்பிள்ளை பாரும் அம்மா. அம்மா சூர்பனாக என்ன நீ கொண்டா ஒண்ணு கிடைக்க பார்த்தல. ஆமா இடம் பண்ணி அப்படியா இந்த உடத்தான் கிடைக்காத காய் கூட இடம் பண்ணியா நேற்றைய தினத்தில் பஞ்சவடி நதி கரையின் மேல் பர்ணகை சாலை அமைத்து ஒரு பெண்ணும் 2 ஆண் மகனும் வந்திருக்கிறார்கள். சரி அவர்கள் யாரு என்னன்னு எனக்கு தெரியாது. அவர் எதனா விசாரித்தா ஆளை பார்த்தேன்னு சொல்ற. ஆலமரம் 2 பிளவாக பிளந்து ரத்த ஆறாக அங்க ஓடுது. யாரு எனக்கு தெரியாது. என்னடா பேய் கதை சொல்லிங்கற? ஏய் உங்களுக்கு தெரியாம அவன தொட்ட ஒரே மறுபுத்தலாம். ஏய் வாடங்க. நான் ஒரு பக்கம் ஒரு அப்படி எல்லை ஒரே பக்கம் 3 நாளா சொன்னாங்க. உங்களுக்கு தெரியாது. நான் அவரு கூட தான் இருந்தேன். அவங்க வரும்போது இவரு கஞ்சா கேட்டாரு. வாங்கி வரத்துக்கு போயிட்டான். கஞ்சா பிடிச்சிருந்தாங்க கிடையாது. கஞ்சா வாங்கிட்டு போய் நான் முனிவரு தாவத்தில் கேட்கறேன் மேல கேட்கறேன். நான் கஞ்சாவும் பிடிக்கிறது இல்ல, அதுவும் பிடிக்கிறது இல்ல. சும்மா சொல்றாருமா. அப்படியா? ஆமா. லைட்டாவா ஸ்ட்ராங்காவா? நாங்க 2 சேர்ந்து அவங்க எதனா விசாரித்தா இன்னைக்கு எதனா தெரிய வரலாம். நீ ரொம்ப எப்படி அந்த இதெல்லாம் எனக்கு எப்படிக்கிறேன் நானு? நான் என்ன ரொம்ப நாக்கா வெளி பார்த்தேன் இல்ல அந்த சொல்லிடலாம். இல்ல அவர்கள் விசாரித்தால் உனக்கு ஏதாவது தெரிய வரலாம். நான் ஒரு முனிவன். சரி எனக்கு எதுவும் தெரியாதுமா. நான் உண்மையை சொல்லிட்டேன். நான் போய் சொல்ல மாட்டோம். அவரு முனிவருமா. காலையில தான் கஞ்சா எடுத்தாங்க சொல்றோம். ஆமாமா நான் போய் எடுத்து ஆயிரம் சரி அவங்க போய் சரி பார்த்தால் உனக்கு ஏதாவது தெரிய வரலாம். உன்னை என்ன பிரச்சனை? ஏய் அவன் செத்து போயிட்டானா இன்னும் நீ எவ்வளவு நட்டி கேட்டாலும் இதான் என்னுடைய பதில். இதுக்கு மேல என்கிட்ட கேட்டாலும் நீ எதுவும் பதில் சொல்ல போறதில்லை. நானு நீ அவங்கள போய் விசாரிச்சுனா உனக்கு எதனா தெரிய வரலாம். போய் வேணா பாரு. Thank you.
சேர்ந்து குத்து குத்துறாங்க போனா என்ன விட்டு பண்ணுங்க போ நல்லது மட்டும் ஒண்ணு நடக்கட்டும். வா. நல்லது மட்டும் ஒண்ணு நடக்கட்டும். என்ன பண்றன்னு மட்டும் பாரு. கோயில் கூட அவர்களை கொல்லாமல் விட மாட்டேன். எப்படி அவங்க கொள்ளுனா தானே அவங்கள படுறதுக்கு போய் தான் பார்க்கணும். கேட்டா தெரியாமா ஒரே இலம் முடிங்க. எனக்கு ஏத்த மாதிரி நட்டு வரைக்கும் சென்று பார்க்கலாம். யார் அவர்கள் பார்க்கலாம். இது என்ன புதுமையா என் கண்ணில் தோணுது. இது என்ன புதுமையா உள்ள போனா போய் போகுதுப்பா. அதை விட இதுங்களை பார்த்தா எப்படி பாருமா. ஆமா வா. நீ இல்லாத யார் போய் பாப்பாங்க. வா போ போ. என்னடா இது? ஏன் படுத்துட்டா? ஏண்டா நான் ஏன் படுத்தனா? ஒருவரை பார்த்தா மேல்மாலையூர்ல அகால பரமேஸ்வரி படுத்துங்க. நான் காலை வச்சு ஏய் இல்லையா இங்க வா. உங்ககிட்ட கேளு. பின்னாடி போகாத. நீ என்னடா பார்த்து ஒருவரை பார்த்தா சொல்றாங்க. ஒருவரை பார்த்தா ஒருவரை பார்த்தால் சூரியன் எப்படி உதைத்து வருமோ அந்த ஜோதி பிரகாசம் போல் தோணுகிறது. இன்னும் ஒருவரை பார்த்தால் சந்திரன் நிலாவில பௌர்ணமியில் உலாவிக் கொண்டு வருவார்கள். அதன் போல் சந்திரன் போல் இருக்கின்றது. அதோ ஒரு பெண்ணை பார்த்தால் சவுண்ட் வராம அப்படி இருக்க இந்த பொண்ணை பார்த்தால் வானத்தில் இருக்கும் நட்சத்திரன் போல் ஜொலிக்கின்றாள். ஆனால் என்ன பண்ண போறீங்க? ஏண்டா நாமளோ அலங்கோலமா பல்லும் ஆழமாக இருக்கின்றோம். இந்த நிலையில் அவர்களிடம் சென்றால் நம்மளை பிடிக்காது. ஆமா போன பிள்ளை வரவா போகிறது? வரப்போறதில்ல. எத்தனை 5 மாதம் வரப்போவதில்லை. அப்படி இருக்க இனி நமக்கு நடக்கக்கூடிய எண்ணங்கள் நிறைவேற வேண்டும். ஆகிதான் இந்த உருவத்தோடு அவர்களிடம் சென்றால் போகக்கூடாது. இந்த உருவத்தோட போனா நம்ம காரியம் ஆகாது. அவர்களுக்கு பிடிக்காது. ஆகினால் அதிருபாவேடை கொண்டாலே Yeah.
நம் இந்த பருத்தோடு சொல்றான் அவர்களுக்கு பிடிக்காது. இப்ப பிடிக்கும். ஏன்னு ஒருத்தர் லட்டு மாதிரி இருக்கிறாங்க பாரு. எனக்கு கூட அப்படி ஒண்ணு போறது உன் கண்ணுல எல்லாம் கூட இருக்குமோ எப்படி இருக்கிறாங்க பாத்தியா? ஒண்ணு தெரியலையே. மகாலட்சணம் பொருந்தியவர்கள், 16 நட்சத்திரங்கள் பொருந்திய ஒரு இது என்று சொல்வார்கள். அந்த 16 அம்சங்களும் பொருந்தி இந்த 3 ஒரு இடமும் இருக்கிறது. ஆகினால் நான் வேறு உருவத்தோடு வருகிறேன். பாட்டு யாவனோ இவர்கள் முன்னே கட்டாரோ தேவர்களோ இவர்கள் மனிதனோ யாருன்னு எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. இவர்களை பார்த்தால் அவ்வளவு அழகு சிங்காரமாக இருக்கின்றது, ஜொலிக்கின்றது. மாமா ஓ மாமா ஓ மாமா ஓ மாமா ஓ மாமா நாட்டு வெடி வச்சா கூட அசைய மாட்டாங்க பழகுது. காதல் தான் முறுக்கி வைக்கணும்னு நினைக்கிறேன். அதான் ஒண்ணும் தெரியல. கிட்ட போய் நீ கூப்பிட்டு பாரு எனக்கு பத்தியா மாமான்னு. மாமா ஆம்பளை கூட்டா பத்தியா என்ன கேட்டா ஆம்பளை கூட கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்தது போன
தெய்வம் குறுக்க வந்தது போல குறுக்கே வந்தது போல் வந்தது போல் இருக்கின்றது. யாரு யோசனை பண்ணி பார்த்து பேசு. நாங்க யாருன்னு தெரியாது, ஏதோ கம்மன் நிக்கிறாங்கன்னு பாக்காத. நாங்க நினைச்சா நீ ஆளே இங்கே இருக்க மாட்டோம். அதான் பார்க்க சொல்லி நினைச்சேன். நினைக்காத, நான் இருக்க மாட்டேன். எங்களை நினைக்காத. ஓய் மாமா, ஆசை ஆசை. ஓய் மாமா, கரெக்டுமா? ஆசை ஏண்டா? ஆசை என்ன கூட்டு போறாங்க? வில்லின் மேலும் இல்லை, வில்லின் மேல் இல்ல, அம்பு மேலும் இல்லை. என்னதான் உனக்கு வேலை? இப்போ எனக்கு இந்த அதரக்கனி மேல் தான் ஆசை உண்டு. அதரக்கனி தான் வேணுமா? ஆமா. அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஏன் கொடுக்க? யாரு வச்சுக்கிறாங்க? யாரு கூட வச்சுக்கிறாங்க? பொன்னாடி வழி வச்சுக்கிறாங்க. என்ன பண்றவங்க ஒரு இருக்குதானா? ஆமா. நீ கேக்குறியா? எடு. அது யாரா நீ பைத்தியக்காரி? அச்சம் இல்லாம நெஞ்சில கொஞ்சுறா. பார்த்தாலே இந்த மாமனை பாருங்க. நீ எந்த என்ன பண்றது? எந்த மாங்கா பழம்? ஒரு அழகான பெண்ணு வந்து ஒரு மாமா என்ற அக்கா எனக்கு சொல்லி என்ன நான் எனக்கு மனசாட்சி. நீ ஏன்டி இப்ப வர சொல்ல? ஏன்டி நீ என்ன கூப்பிடல? நீ என்ன வர பாருங்க, எல்லாம் ரெக்கார்டிங் எடுத்துக்கிறாங்க. ரெண்டு ஓட்டு என்ன ஏன்டின்னு கேட்டியா இல்லையா? செல்லத்து காமி ஏன்டின்னு கேட்ட ஏன்டின்னு ஏகடா வரணும் எப்படி கேட்பீங்க? அப்ப என் மேல ஆசை இல்லாத சொல்லிட்டு கேளு. காட்டுல வந்து என்ன பார்த்து மாமா மாமா நான் என்னன்னு கேட்பான். நீ அத்தை மேல மாமாவோட உன போய் ஏன்டின்னு கேட்பான். நீ எந்த ஊரினானே தெரியாது. நீ வந்து எனக்கு ஒரு மாமோளா இருந்தா மாமான்னு கூப்பிடலாம், ஒரு அத்தை மோளா இருந்தாலும் மாமான்னு கூப்பிடலாம். அது முறை. ஒரு அக்கா கூப்பிடலாம். நீ யாருன்னே தெரியாது. யாருமே அக்கா வீட்டுல மாமன் வீட்டுல எல்லாம் பொண்ணு கிடைக்கிறது கிடையாது. இரவேல கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. எதில் கிடைக்குது? அத்தை விட்டு போகணும், மாமன் வீட்டு பொண்ணு கட்டிக்கணும் கூட போட்டோம். கூப்பிட்டு அவங்க வந்தாதான் பொண்ணு கொடுக்கணும். பேசத்தே கிடையாது, கூப்பிடுறதே கிடையாது. கூப்பிடலாம் போறாங்க. அவ கட்டி விட்டா கூட அக்கா பொண்ணு மாமன் பொண்ணு அடின்னு சொன்னாலும் கோபம் வந்துச்சு.
நாங்க வந்து வனவாசம் செய்ய காட்டுக்கு வந்துக்கிறோம் அம்மா. ஏன் என்னத்துக்கு வனவாசம் செய்ய காட்டுக்கு? நாங்க ஏதோ எங்க வீட்டு நினைச்சு வந்துக்கிறோம் காட்டுல. என்ன, எந்த விதியோ நினைச்சுக்க நாங்க காய்கறிகள் சாப்பிட்டு நாங்க எங்க இருக்கக்கூடிய தெரியுமா? அதை சொன்னாலும் உன்னையே இது பண்ணுவேன். எங்க இடத்துல இந்த எக்கச்சக்கமான வாட்டலாம் ஆனா அம்மா நீ பார்த்தா நெல்ல பொண்ணாக்கிற, நீ இந்த எக்கச்சக்கமா பேசாதம்மா. எங்களிடத்தில் இந்த மாமா அத்தா என்ற முறையெல்லாம் இடாது. தனியாய் முருகன் வள்ளி தனியாய் முருகன் ஆமா மருந்து கொண்டாடுனா அவர் இசைச்சு மருந்து கொண்டாரு. நாங்க இசையில அதுக்கு போய் எப்படி மருந்து கொள்ள முடியும்? அப்படியா வந்த கடவுளே வள்ளியை மணந்து கொண்டார். நானும் கடவுள் தான்மா. நீங்களும் மணந்துக்குங்க. இசையில தான் நான் ஒரு பொண்ணு வேணா பண்ணிக்க. காட்டுல தானே நீ உன் நம்பிக்கை தெரியாது நீ வந்து போ. உனக்கு தெரியாது நீ வந்து போ ஒரு பக்கம். ஏன்னா அண்ணன் தம்பி நேரா கூப்பிட்டு வேணா வருவானா? தப்புதான் சொல்லு கேளு கேளு கை அண்ணன் தம்பி 2 பேரை கூப்பிட்டு வானா வருவாங்களா? தப்புதான். தப்புதான் உன்னை சொல்ல வரலையா? அண்ணன் இதுக்கு நம்ம வரோன்னு சொன்னா அசிங்கம். அதனால ஒருத்தருக்கு வர நீ போயிட்டு வா, நான் போயிட்டு வா. சரி, அது கரெக்ட் தான். நீ போய் இருப்பாரு. உனக்கு நெல்லம் இருந்தா நீ எங்களை விட்டு ஒதுங்கிட்டீங்கன்னா உனக்கு நெல்லம் இல்ல எங்க கிட்ட மோகம் நினைச்சுனா உனக்கு ஏதோ கொடுத்துக்கிட்டு நீ நினைச்சு சண்டைக்கு வந்தா தப்பு. கட்டி எவ்வளவு பேரு நானு உங்ககிட்ட சண்டைக்கு கிடையாது. வா இன்பத்தை அனுபவித்து உன் நிலம் பூமி இல்ல பணம் காட்சிக்காக உன்னுடைய அன்பு இன்பம் தான். அங்க நிறைய பாரு. மாத்தி மாத்தி போலாம். ஐயோ கறி சாண்டா கொடுத்த மாதிரி எனக்கு வேணாம். ஆமா கருப்பா ஆமா ஆளு வெள்ளையா இருக்கணுமா? ஆமா அத பாரு அண்ணாண்ட ஒருத்தர் பாக்குற அவரு இன்னும் நல்லா இருக்கிறாரு, அழகா இருக்கிறாரு. இருவரும் ஒரு முதத்தால் ஒரு வருஷம் பாயம் இல்லை சந்தேகமாக ராஜமன்னா தப்புதான்.
படிக்கிறா குளுக்கிறா இருக்கிறாள் நம்மள வந்து பண்ண உதவ மாட்டா நம்ம தேடிய வர மாட்டு சொல்லுகிறாயே பெருமாற்றம் சாட்டி மாட்டேன்னு சொல்லி இருக்கிறேன். இது என்ன வார்த்தை? 2 பேர்ல யாருமே மனசு இறங்க மாட்டாங்க போல இது. ஏண்டா எருமாடுக்கு இது மாதிரி ஆனா மேஸ்ட் இருக்குமா? அது பேர் சமாதானம் பண்ணுவாருமா? மாட்டேன்னு சொல்றாங்க. இது நியாயமா? ஏய் இன்னைக்கு கொடுத்த டானிக்கு சளிக்கு தான் போச்சு அவனுக்கு பகராம அப்புறம் எதுக்குள்ள முதுகுல சொன்னீங்க ரைட் அப்படியே மனைவி இருக்குது உங்க தம்பி லட்சுமணங்கிறாரு அதனால அவர் தோண பிறகு இல்ல பொண்ணா தெரியாது யாரா வருவாங்க நாங்க ஹவுஸ் ஓனரு அது காலி வீடா போய் பாரு எது காலி வீடா காலியா தாங்கடா ஆமா யாரு Thank you.
என் கோபத்தை தெரியாது. என் கோபத்தை நீ மீண்டும் மாமான்னு பார்த்தா நெல்ல போனாதான் இல்லை சொல்லல. ஆனா அம்மா நாங்க இல்ல இந்த பர்ணக சாலையில் தன்னந்தனியாக தன்னந்தனியாக இருக்கின்றீர்கள். சின்னமாமா, உன்னை கண்டு எனக்கோ அவ்வளவாக இன்பமாக இருக்குது. நீங்கள் பேசினீர்கள் என்றால் நீ இன்பப்பட்டா நாங்க இன்பப்பட்டா தான் உண்மையில எண்ணம் கொள்ளலாம். நீ இன்பப்பட்டு என்ன பண்ண தோட்டாவில் மருந்துக்குதான் குண்டுக்கு இது மருந்துக்குதான் என்னன்னு தெரியலையா? மருந்து இருக்கா போட்டா நீ யாராயிருந்தால் என்ன ஒன்றுபட்டால் பற்றியடலாயன் மாமா யாராயிருந்தால் என்ன பற்றியடலாயன் மாமா கானகத்துல தன்னந்தனியா இருக்கிறீங்க, நம்ம மகிழ்ச்சியா கூடலாம், ஒண்ணும் தவறு இல்லையா? இல்ல கானகத்தில் நீயும் கானகத்தில்
என்ன சொல்லு இந்த கானகத்துல காத்து வரல அதுக்கு காட்டுக்குள்ள வெளியே புழுக்கம் தன்னந்தனிமையாக இருக்கலாம். ஆமா வாங்க என்ன அடி வார்த்தை சொன்னாய்? கிட்ட போனாதான் கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து போகுது. நீ வந்து இது மாதிரிலாம் பேசாத. நான் சொல்ற கேள்வி நான் என்கிட்ட அப்படியான ஒரு திகிலுக்கு ஆயிடுமா? யாராயிருந்தால் என்ன சொல்லும் வார்த்தை காதங்கள் கண்ணும் ஐயா. ஒரு ஆளத்தார போறன்னு வரலாம் மாமா மாமா அகப்பட மாட்டீங்களா? பைத்தியாச்சாரி படம் வேற ஒண்ணு இல்லையா? கேட்க அலங்கோலமாக்குற பார்த்த அவளை பொண்ணா வச்சிருக்கு. ஒரு பொண்ணு லட்சணமா எப்படி இருப்பா? மிதிச்சு இந்த கானகத்துல அடக்கொடக்கமா எவ்வளவு அழகா வந்து ஒரு பெண்ணாகப்பட்டவன் இந்த அம்மா ஏமா அடினாலும் கோவம் வருது உனக்கு அம்மா நான் உன் அடின்னு கூட சொல்லலையம்மா உன் அம்மானு கூப்பிடுறேன் இல்ல அக்கான்னு கூப்பிடுறேன் அப்படின்னா ஓகே தாப்பா. சரி பாதி அடி வெக்கம் இல்லாமலே
ஓடவா வந்தேன் நானும் ஓடவா வந்தேன் நானும் காலையில கட்டினா கூட என் தொண்டை வச்சு அவங்க கிட்ட ரோல் போட்டுக்கிறேன் நேரா கிட்ட ஒரு இப்போ மனுஷன் வர வண்டி டூல ஏறிக்கும் நேரா மாட்டாச்சு பத்தி போய் 2 ஊசி போட்டு வச்சு அதெல்லாம் ஊசி போட செட்டாவாதா இதற்கு முன்னமே உன் அண்ணனிடம் சென்றேன். அவர் உன்னிடம் போக சொல்லி ஆமா ஓ மாமா மாமா என்னிடம் கிட்ட நெருங்காத. நானும் ஹவுஸ் ஓனர். நான் சின்ன மாமனிடம் சென்றேன். அவர் உன்னிடம் மட்டும்தான் மூஞ்ச காட்டணும். முது மட்டும் காட்டு தம்பி. முது காட்டி என்ன பண்றதா? எழுதுல என்ன பண்ண முடியும்? எழுதுறேன். எல்லா வேலையும் நான் ஒரு ஆள் பாக்குறேன். முதுகுல கேட்பாங்க. கோயில் பணி செய்யறாரு மாமா, அதனால சொல்லுங்கள். என் வார்த்தை கேட்டால்தான் பார்த்தாதான் உனக்கு பிடிக்கும். ஊங்கோட்டவாதி நீ
நானே பேசி நடக்க முடியும். நீ உந்த காட்டுனா அவங்க ஊம் போட்டுருங்க. அங்க காட்டு. உண்ட காட்டுனா அவங்க வாங்கினாங்க. அவங்க இங்கே பார்க்க மாட்டாங்க. நீ சும்மா காமிச்சுட்டு கிடக்குற. உன்னை பாக்குறாங்க. ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. உன்னை பார்க்க மாட்டாங்க. என் மீதில் எண்ணம் கொண்டால் எப்படி எங்களை முந்து பேசுற சொன்னாலும் நீ பாடி கல்வி விட்டுருக்கிற. கிட்ட வராத என்று சண்முகவாதியாரு முகிலே எழுந்தாரா வராது என்று பாடுகிறீர்கள். இதெல்லாம் நியாயம் இல்லை. சண்முக ஆசிரியர் புக்கில் இடம் எழுதுகிறாரா? நான் எழுதி வச்சுத்தானே பாடிங்கிறேன். கிட்ட வராது நான் எழுதுகிறேன். ரூபா சொல்வதை கேளும் ஐயா. இந்த வானம் பூமி உள்ளளவும் உங்களை வருத்தம் வாருங்கள் மாமா. நீ என்ன தெரியுது வாரும் என்னை சேரும். இல்ல நீங்க ரெண்டு பேரும் ஆம்பியாடா ரெண்டு பேரும் ஆம்பளைங்களா பொம்பளைங்களா? சாமி அவரிடம் அல்லது மாமா என்ன மாமனு ஒருத்தன் கூட வரல. என்ன பண்றது? அவன் ஆம்பளை போல இருந்தான். ஒன்று வண்டி மாடு ஓட்டு சார்ந்து போய் உட்காந்து இந்த வண்டி மாடு ஓடுற மாதிரி என்ன பண்ணோம்? அவன் வீந்துக்கான் ஒண்டே காக்கா குத்தி துண்ணாலும் தெரியும். ஆமா அது கால் சாரி போய் என்ன பண்ணோம்? அவன் வீந்துக்கான் படுத்த படிக்கா கிடக்கும். கடுகு சேர்த்தாலும் காரம் போவாது. எங்க போவாது? எங்க? நான் நின்று நினைக்கிறேன். வண்டி மாடு ஓட்டுற மாதிரி என்ன பண்ணோம்? ஈர்த்தது ஈர்த்த ஆசையில காக்காயே கொண்டே கொத்தினா கூட தூங்கிட்டாரு. காக்காவார் கொண்டி கொத்தோம். ஆமா அலுவா மாமன்றாங்க. ரெண்டு மாமனையும் காணும். என்ன மாமன் இல்ல ஹவுஸ் ஓனர் மாமன் என்ன சொல்றாரு? ஹவுஸ் ஓனர் மாமன் என்ன ஆட்ட அறுத்து போட்டு அவரு கூப்பிடுறாரு. சொத்து சுதந்திரத்துல அவர் எழுதி வைக்கிறாரு. ஹவுஸுக்கு இது இல்ல. ஆமா அது உன்னை எழுதி வைக்கிறாரு. என்ன சொல்ற நீ? சொத்து சுகம் யாரையா ஓணும்? சுகம் தான் வேணும், சொத்து வேணும். சொத்து சுகம் காசு பணம் எல்லாம் எனக்கு தேவை. நீ தான் எனக்கு வேணும். கேளுங்க காசு பணம் நாங்க யாரும் கொடுக்கலப்பா. அதெல்லாம் தேவையில்ல. பேனாவில எழுது. அவரு பேனாவில்லையா?
இங்கிக்குதா என் கொம்பானா எழுதாதா உன் கனவுல எழுது. டேய், உன் கனவுல எழுது. நாங்க சாட்சி ஆமா ஏமா பின்னாடி தான் எழுதணும், பின்னாடி எழுதக்கூடாது. என்னடா சாட்சி? ஏமா பாருமா அவனுக்கு இருக்குது பேசவே உன்னிடத்தில் ஆசையாக வந்தேன். பாசமா எனக்கு ஒரு முத்தம் தாரும் மாமா. அந்த புட்டு அந்த அம்மா போயிடும். எப்படி யாரு நீங்க 2 பேரும் யாரு கூட இருக்கீங்க? பேசணும் போய் ஆசையா தானே இல்ல இல்ல 2 பேரும் யாரும் ஒரு புட்டு தான் நான் போயிடும். அப்ப நாங்க பேசாதவங்க இது வரைக்கும் பேசவே இல்லையா? இப்ப நாங்க இந்த அம்மாட்ட பேசாதவங்க முத்தம் மட்டும் கொடு. நீங்க பேசிக்கிட்டு தான் இருக்கீங்க. மொத்த ஒண்ணு கொடுத்தா நான் வாங்கிட்டு போயிடுறேன். பாசமா அன்பா ஒரு முத்தம் கொடு. மாசமா அன்பா உங்களுக்கு நான் முத்தம் கொடுக்கணுமா? இதை பண்றீங்க. நானா நீங்க முத்தம் உன்னை எப்படி கொடுக்குறீங்க? அவர் கல்லூரில போய் உண்மையா சொல்ல விட மாட்டேன். இவர் நம்ம வழிக்கு வரமாட்டார்கள். ஆகையினால் இவர்களை நம் பஞ்சவடி வனத்திலே கனக மார்க்கமாக தூக்கி சென்று எடுத்து போக வேண்டும். பிறகு இந்த பெண் 16 லட்சணம் பொருந்திய அவ்வளவு அழகாக ஜோதி பிரகாசமாக இருக்கின்றாள். இவளை என் அண்ணன் ராவணனுக்கு இந்த பெண்ணை இட்டு போய் அங்க என் அண்ணன் இடத்தில் கொடுத்தால் அவருடைய தங்க கவசம் மாதிரி கையில் ஏந்தி கொள்வான். இததான் பழி தீர்க்க வேண்டும். இதுதான் நம் சமயம். ஆகையால் இவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதனால நீங்க கீழே என் பிள்ளையும் போய்விட்டேன். இதுதான் தருணம். இவர்களை பார்த்தால் நம் அண்ணனால் வெல்ல முடியும். பிறகு அண்ணனை பைத்தியத்தை கொள்ளலாம். இந்த பெண்ணை பார்த்தால் என் அண்ணனாகப்பட்டவன் எவ்வளவு சந்தோஷமாக எடுத்துக்கொள்வான். ஆமா, அசோகவனத்தில் வைத்தால் விளக்கே தேவையில்லை. இந்த பெண்ணாகப்பட்டவள் அவ்வளவு பிரகாசமாக இருக்கின்றாள். இந்த இவர்களை கீழே விட்டு போகக்கூடாது. ஆகினால் நம்ம கனக மார்க்கமாக ஆகாயத்தில் தான் தூக்கி போக வேண்டும். ஆகாய மார்க்கமாக தான் தூக்கி ககன மார்க்கமாக செல்லலாம் என்று பட்டார் என்று பூமியோடு தோண்டி எடுத்து செல்லலாம் என்று பூமிக்குள் நுழையும் போது அந்த லட்சுமணனாகப்பட்டவன் என் மார்பு, மூக்கு,
ஸ்தனம் அடுத்து 3 பங்கம் செய்து கர்வம் செய்து இதன் என் அண்ணனை இடம் சென்று கண்டிப்பாக அவரிடம் இந்த முறையை சொன்னால் என் அண்ணனால முடியாதது ஒண்ணும் இல்ல ராவணேஸ்வரனிடம் சென்று இதை சொல்லி ஆக வேண்டும். கண்டிப்பாங்க இன்றைய விடு நாளைக்கு அவர்கள் என்ன கதியாக போகிறார் பாருங்கள். கண்டிப்பா ஆகட்டுங்க என் அண்ணன் சொல்கிறேன்